கலெக்ஷன்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்த கல்லூரி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சமயபுரம் திருச்சி. ஸோ திருச்சியில் இருக்கிற இது ஒரு மெடிக்கல் காலேஜ். ஸோ திருச்சியில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் திருச்சி எஸ்ஆர்எம் மட்டும்தான் நம்ம அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கல்லூரியில் மிகப்பெரிய வரப்பிரசாதம் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இதில் 150 இடங்களோடைய இந்த காலேஜ் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த கல்லூரி அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. நார்மலாக எம்பிபிஎஸ் படிப்பை தமிழ்நாட்டில் கொடுக்குற கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறம் செமி கவர்மெண்ட்லாம் சொல்லிப்போம், இஎஸ்ஐ கேகே நகர் இதெல்லாம். அதுக்கப்புறமேல் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அதுக்கப்புறமேல் வந்து ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இடையில இந்த ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கொண்டு வந்ததில் 3 கல்லூரிகள் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. லாஸ்ட் இயர் ஒரு காலேஜ் அப்ரூவல் வாங்கினாங்க. ஸோ முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது 2021 சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சி அண்ட் வெங்கடேஸ்வரா மெடிசிட்டி இட் இஸ் அவைலபிள் இன் சென்னை. ஸோ இந்த 2 காலேஜஸ் ஆரம்பித்தாங்க 2021. 23 வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பெரம்பலூரில் ஒரு கல்லூரி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற கல்லூரின்னு ஒரு டார்கெட் எடுத்தோம்னா அந்த தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரத்தில் இருக்கிற கேம்பஸ் பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2021 ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்ற கேட்டகரி. இதோட என்டையர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே சேஞ்ச் ஆகும். பிஜி கோர்சஸ்லாம் எதுவும் கிடையாது. புது கல்லூரி, 3 வருஷம் ஆகிற கல்லூரி. சரிங்களா? ஸோ காலேஜ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜ்னு சொல்லிடலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஆளுமை திறன் இருக்கிற மிகப்பெரிய கல்வி நிறுவனம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேஷண்ட் ஃப்ளோ எல்லாருமே கண்டிப்பாக நல்ல பேஷண்ட் ஃப்ளோ இருக்குன்னு தான் சொல்லலாம். அனுபவத்துக்கு ஏற்ற பேஷண்ட் ஃப்ளோன்னு சொல்லலாம். நிறைய ஏன்னா மெயின் லொக்கேஷன் ஆஃப் த காலேஜ் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு டோல் பூத், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் டோல் பூத்னு சொல்லுவாங்க. இறங்கி ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து இருக்கிற காலேஜ் ஏரியா. மாணவர்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு தான் அவங்களுடைய பிளானிங் இருக்கும். ஸோ அதில் இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த கல்லூரி பற்றி மேலும் சில தகவல்கள்லாம் இதில் இருக்கிற 150 இடங்களை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி சில தகவல்கள் பார்த்துடலாம். 7.5 ஒரு 5 சீட்டு வச்சுன்னா மீதி ஒரு 120 இடங்களை கவர்மெண்ட் கோட்டா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிரிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்புறம் மைனாரிட்டி கோட்டா, அதுக்கப்புறமேல என்ஆர்ஐ சீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. அது ஒரு 125 இடங்கள். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் 125 இடங்களில் 5 மாணவர்களை ஒதுக்கிடுங்க 7.5. மீதி 120 இடங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஓசியில் ஒரு 21 மாணவர்கள் 21 இடங்களும், பிசி 19 இடங்கள், பிசிஎம் 2 இடங்கள், எம்பிசி 14, எஸ்சி 11, எஸ்சிஏ 2, எஸ்டி 1 இடம். இந்த இடத்த இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கிறாங்க ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில். இது 125 இடங்கள். இது 7.5 ஸ்கீமோடு சேர்த்து. மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். இதில் நம்ம எப்போதும் வார்த்தைகள் பயன்படுத்துகிற அப்கமிங் வீடியோவாக இருக்கட்டும், பழைய வீடியோவாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரதில் நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்னு சொன்னால் அது மைனாரிட்டி இல்லை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு, அதாவது மைனாரிட்டி கேட்டகரிஸ் கிடையாது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேட்டகரிஸ். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 17 இடங்களும், மைனாரிட்டியில் ஒரு 35 இடங்களும், என்ஆரில் ஒரு 23 இடங்களும் இந்த கல்லூரியில் பிரிக்கப்பட்டு கொடுத்துருக்குறாங்க. சார் இப்போ கட் ஆஃப் விவரங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சொல்லிடலாம். ஸோ ரவுண்ட் 1 2023 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. சிமிலர்லி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல இந்த கல்லூரியில் சீட் எப்படி கிடைச்சிது, அதே போல் மைனாரிட்டி மாணவர்களுக்கு இங்கே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். உங்களோட இன்ஃபர்மேஷன் இதில் இருந்து தேடி எடுத்துக்கோங்க. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். ஓசி கம்யூனிட்டி ரவுண்ட் 1 மட்டும் டார்கெட் வச்சுக்கலாம். ரவுண்ட் 1ல் ஓசி கம்யூனிட்டியோடைய கட் ஆஃப் வந்து 510, பிசி வந்து 502 நீட் மார்க்கு, பிசிஎம் 492, எம்பிசி 483, எஸ்சி 398, எஸ்சிஏ 323. சரிங்களா? எஸ்டிக்கு வந்து 302 மார்க் இருந்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் ஒரே ஒரு யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரே இருக்குன்னா இதில் நார்மலாக எம்பிபிஎஸோட ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கன்வெர்டட் கிஸ்டின் எதர் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 4,50,000 வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுது. ஈவன் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து இருக்காது. ரைட்? ஏன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் மாணவர்கள் படிக்கிறாங்க, நர்சிங் கோர்ஸ், ஃபார்மசி கோர்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க. படிக்கிற போது அவங்க அப்ரோச் பண்ணப்போ அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி எதுவும் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வராது அப்படின்றது இதில் இருக்கிற பாயிண்ட்டு. ஸோ ஒருவேளை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருந்தால், அந்த ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தால்
கல்லூரிக்கு ஒரு தடவை நேரில் போயிட்டு இது எனக்கு இருக்கா இல்லையா, அப்படி இல்லை ஏற்கனவே படிக்கிற மாணவன் நீ ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கிறப்பா உனக்கு எதாவது ஸ்காலர்ஷிப் வந்துச்சா, இந்த மாதிரி விவரங்களை சேகரித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாய்ஸில் வைங்க. இல்லைனா டெபாசிட் கட்டி அதை இழக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படாதீங்க. சரிங்களா? ஏன்னா டெபாசிட்க்கு 1 lakh கட்டணும், இல்லை 30,000 கட்டணும். ஈவன் தோ 3 rupees இருக்கட்டும், 100 rupees இருக்கட்டும், மணி தான் புலமானம் பண்ணுற ஒரு ப்ரீ பிளானிங் ஷெட்யூல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால் பி அவேர். ஸோ கோ ஃபார் த ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 510 மார்க்லேருந்து 504 மார்க் வரைக்குமே ஓசி கேட்டகரியில் குறைஞ்சிருக்கு. அதே போல் பிசியில் வந்து 497, எம்பிசியில் 484, எஸ்சியில் 478, அதே போல் எஸ்சியில் 396, எஸ்சிஏ 318, எஸ்டி 302 மார்க். சேம் அதே மார்க்கு மெயின்டைன் ஆயிருக்கு. இப்போ போயிடலாம் ரவுண்ட் 3, தட் இஸ் மாப்பப் ரவுண்ட். ஸோ மாப்பப் ரவுண்டில் இருக்கிற கட் ஆஃப் எப்படி இருந்திருக்குன்னா ஓசி கேட்டகரி பொறுத்தவரை அதே மார்க் 504 மெயின்டைன் ஆயிருக்கு. பிசி 497, பிசிஎம் 484, எம்பிசி 478, எஸ்சி 396, எஸ்சிஏ 318, எஸ்டி 302. சரிங்களா? இந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் இந்த கல்லூரியோட இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? சார் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகவே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற மாணவர்கள் இங்கே இருக்கிற நான் சொல்லியிருக்கிற மார்க்குன்றது தட் இஸ் ஏ எப்படி சொல்கிறது மினிமம். சரிங்களா? இதுக்கு கீழே இருந்தால் நம்பாதீங்க. இதில் இருந்து மேலே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். எவ்வளோ மார்க் வரையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நம்மளுடைய ரேங்க் என்ன, இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோவில் இல்லை டைரெக்டாக வந்து நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றியும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டோட சீட்ஸ் வந்து ரவுண்ட் 1ல 435 மார்க் வரைக்கும், ரவுண்ட் 2ல வந்து ஆல்மோஸ்ட் 138, 338, சாரி ரவுண்ட் 2ல 338 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 3ல 338, அதே சிமிலர் மார்க் மெயின்டைன் ஆயிருக்கு. ஒருவேளை மைனாரிட்டி கோட்டா இருக்கிற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட மாணவர்கள் மினிமம் மார்க் எடுத்தாவே கிடைக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற புள்ளி விவரங்கள் சொல்லுது. சரிங்களா? சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டானா 5.4, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 16.2, என்ஆர்ஐ கோட்டானா ஆல்மோஸ்ட் 24 lakh அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் பண்ணாலும் கூட ஒரு 25 lakhs இந்த மாதிரி தான் கல்லூரி நிர்வாகம் வாங்குவதாக நம்ம மாணவர்கள்லாம் அந்த புள்ளி விவரங்களை சொல்கிறாங்க. அதே போல் 16.2ன்றது அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸோ, புக் ஃபீஸோ, டெவலப்மெண்ட் ஃபீஸோ வரலாம். கவர்மெண்ட் கோட்டாவும் இந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கண்டிப்பாக பொருந்தும். அதற்கெலாம் நீங்கள் ஒரு ப்ரீ பிளான் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பாக்கெட்டில் இருக்கிற மணியை பொறுத்து தான் காலேஜும் கோர்ஸும். ஸோ அது பொருத்தமில்லாத சூழ்நிலையில் நீங்களாக எடுத்துட்டு நாளைக்கு தடுமாற்றங்கள் பண்ணக்கூடாது, தடுமாறவும் கூடாது. சரிங்களா? அதனால் பி அவேர், பி அலர்ட். சரிங்களா?